லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் ஆமேன் 13ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திலிருந்து ஆமேன் 15வது வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டு இருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்திலே அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்து நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியினால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதி உத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீரை காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றான். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கையை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கொப்பாய் இருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? ஹல்லேலூயா! கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா! கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் ஏற்கனவே மனிதர்கள் வைத்திருக்கிற ஒரு பேட்டனை மாத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு இந்த இடத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா, கர்த்தர் ஒரு பேட்டனை கர்த்தர் உடைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த இடத்துல 18 வருடமாய் சத்துரு கட்டி வைத்திருக்கிற ஒரு பெண்மணி, வேதம் சொல்லுகிறது, அவள் எவ்வளவேனும் நிமிர முடியாத கூன். அப்படின்னா இந்த உலகத்திலே பலவிதமான வியாதிகள் இருக்கிறது. ஆனா சில வியாதிகளை நம்மால தாங்க முடியும், ஆனா சில வியாதிகளை எந்த மனுஷனாலும் தாங்கி கொள்ளவே முடியாது. அப்படி ஒரு வியாதி தான் இந்த கூன் என்கிற வியாதி. இந்த கூன் இருக்கிறவங்க நல்லா ட்ரெஸ் பண்ண முடியாது, கூன் இருக்கிறவங்க நிமிர்ந்து மேல பார்க்க முடியாது, தன்னுடைய முகத்தை பார்க்க முடியாது. அதுவும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த அம்மாவுக்கு எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனி. அவர்களுடைய முகம் எப்பவும் தரையை மட்டும்தான் பார்க்குது, வேற எங்கேயுமே பார்க்கல. நீங்க நினைச்சு பாருங்க, அவங்க எந்த வேலைக்கு போனாலும், அவங்க தன்னை அழகுபடுத்துகிறதற்கோ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கோ, சாப்பிட்றதுக்கோ, எதுக்கு போனாலும், தூங்க போனா கூட இந்த கூன் வியாதி அவர்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு வியாதி. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சகோதரியை ஆண்டவர் கண்டு அப்பா என்ன பண்றாருன்னா, அந்த அசுத்த ஆவியை துரத்தி ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறார். ஆனா உடனே அங்க இருக்கிற எல்லாருமே சண்டைக்கு வந்துட்டாங்க, பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன, ஏன் இப்படி பண்றாரு? இன்னைக்கு ஓய்வு நாளா இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு பேட்டர்ன் ஒன்று வச்சிருக்கிறாங்க, ஒரு வழிமுறை ஒன்று வச்சிருக்கிறாங்க, ஒரு வரைமுறை ஒன்று வச்சிருக்கிறாங்க. இப்படிதான் நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது, இவருக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும், இதுக்கு மேல கொடுக்க கூடாது, அவளுக்கு நடந்தா என்ன, நடக்கலன்னா இப்படி ஒரு வழிமுறையை, ஒரு பேட்டர்னை வச்சிருந்தாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு அத்தனை வருடமா இருந்த அந்த பேட்டர்னை முழுக்க உடைச்சு அன்றைக்கே கர்த்தர் அந்த சகோதரிக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தந்தார். நான் நம்புகிறேன், இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு உங்களுக்கு சிலர் வழிமுறையை நியமித்திருக்கலாம், சிலர் உங்களுக்கு காலங்களை நியமித்திருக்கலாம். உனக்கு இந்த நாளில் தான் சம்பள உயர்வு, இப்படிதான், இதுல காலாகாலமா இப்படிதான் நடக்குது, மாதமா இப்படிதான் நடக்குது, இந்த பேட்டர்னை உடைக்க முடியாது, இதை யாருமே எடுத்து போட முடியாது,
நீங்க இப்படிதான் போகணும், நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதை குறித்து நிறைய பேர் உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு பேட்டர்னுக்குள்ள நீங்க சிக்கப்பட்டு இருக்கலாம். அப்ப நான் இது மாதிரி தான் இருக்கணுமா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையோட வாழவே முடியாதா, நான் இந்த காரியத்தை வெற்றி அடைய முடியாதா? ஆனா கர்த்தர் இன்றைக்கு இந்த 70வது நாள் ஜபத்திலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த பேட்டனை கர்த்தர் உடைக்க போகிறார். உங்க குடும்பத்தில் வம்சா வழியாய் தொடருகிற அந்த பேட்டனை கர்த்தர் உடைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க கம்பெனியில, உங்க ஊர்ல, உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே எந்த காரியம் டிஃபால்ட்டா அப்படியே அமைஞ்சு அதை மாற்றவே முடியாது என்று நினைக்கிறார்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதை நான் உடைத்து, நல்லா நம்புறவங்க, அதை நான் உடைச்சு, அந்த சூழ்நிலையை நான் உடைச்சு, அந்த வரைமுறையை நான் உடைத்து உங்களை மட்டும், கர்த்தருடைய பிள்ளைகளை தனியாக நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கைகளை முழு பலத்தோட தட்டி ஆமென். அந்த வக்கீல் சொல்லலாம், இதுதான்ப்பா வழிமுறை, இதுதான்ப்பா வரைமுறை. அந்த கோர்ட் சொல்லலாம், இதுதான் வழிமுறை, இதுதான் வரைமுறை. ஆனா கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த வரைமுறையை, மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பேட்டனை என் தேவன் இன்றைக்கு நமக்காக உடைக்கிறார், நமக்காக உடைக்கிறார். ஹல்லேலூயா. அது மனிதர்கள் சொன்ன வார்த்தை தானே, அது மனிதர்களால் உண்டானது தானே. என் தேவன் அவர் அப்படி பேட்டனை உடைக்கிற கர்த்தர். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தாவீதை அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க அழைக்காம இருந்ததற்கு ஒரு காரணம் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படின்னா ஈசாய்க்கு முறைப்படி பிறக்கப்பட்டவரை போல அவருடைய வாழ்க்கை இல்லை. அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு மனைவி இல்லை, இன்னொரு மனைவி, 2 மனைவியை கூட கல்யாணம் பண்ணினாங்க. அப்போ வேதத்தில் இருக்கிற சில வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவீது என்கிற மகன் இன்னொரு மனைவி, அப்படின்னா இன்னொரு மனைவியினுடைய மகனை போல அந்த 2வது தரத்தில் இருக்கிற அந்த ஃபேமிலியில் உள்ள பிள்ளைகளை வேணும்னா கூப்பிடலாம், வேணானா கூப்பிடாம கூட விடலாம். அது யாருமே கேட்க முடியாது. அவங்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கலாம், கொடுக்காமலே இருக்கலாம். அதை யாருமே கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது போல உரிமை வராது. அப்போ தாவீது என்கிற அந்த பிள்ளைய இவங்க வேணும்னா கூப்பிடலாம், கூப்பிடலன்னா ஒன்றும் சண்டை போட முடியாது, ஏன்னு கேட்க முடியாது. அதனால தான் தாவீது ஒரு இடத்துல ஜெபம் பண்ணும்போது சொல்கிறான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். அப்போ தாவீதினுடைய குடும்பத்திலே, ஈசாயினுடைய குடும்பத்தில், இந்த மாதிரி குடும்பத்தில் வந்தவங்களுக்கு, இந்த மாதிரி பிறந்தவங்களுக்கு வேணும்னா தான் கூப்பிட முடியும். அவர்களை இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு எடுக்கவே முடியாதுன்ற ஒரு பேட்டர்ன் இருந்தாலும் தாவீதினுடைய தேவன் அதை உடைத்து தாவீதை ராஜாவாக கொண்டு நிறுத்தினது போல கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். மனிதர்கள் ஏற்படுத்தின வரைமுறைகளை உங்களுக்காக ஆண்டவர் உடைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதை மிஞ்சி கர்த்தர் உங்களை நிற்க வைப்பார். எந்த ராஜாவினாலே கையெழுத்து போடப்பட்டதோ அதே ராஜாவினால் இன்னொரு கையெழுத்து போடப்படும். ஒரு ராஜாவினால் இவர்கள் சாகிறதற்கு இந்த நாளை நியமித்திருங்கள் என்று அந்த ராஜா தான் கையெழுத்து போட்டான். அதே ராஜா மோதிரத்தையே கலட்டி கொடுக்கிறான். நீங்க என்ன வேணாலும் எழுதி கொள்ளுங்க, அது நடக்காத ஒன்று. ஆனால் கர்த்தர் அதை நடத்தி முடித்தார். நம்புறவங்க நல்ல உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்திலே பார்வோன் ஒருவன் மட்டும்தான் கடவுள். பார்வோனை தவிர அங்கு யாருமே இருக்க முடியாது. பார்வோனை தவிர பெரிய போஸ்டிங் ஒருத்தருமே இல்லை. அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். ஆனால் யோசேப்பு என்கிற ஒரு மனிதனுக்காக எகிப்தினுடைய பேட்டனையை கர்த்தர் உடைச்சு, அந்த வழிமுறையை ஆண்டவர் உடைச்சு யோசேப்பை கொண்டு போய் பார்வோனுக்கு தகப்பனாக நிறுத்த முடியுமானால், பார்வோனுக்கு தகப்பனாக நிறுத்த முடியுமானால் நல்ல கைகளை தட்டி அபிஷேகத்தில் நிறைஞ்சு இந்த வார்த்தை எனக்கு தான் சொல்லுங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு தான் சொல்லுங்க. வாலிப தம்பி, உனக்காய் கர்த்தர் செய்கிறார். தங்கச்சி, உனக்காய் கர்த்தர் செய்கிறார். நல்ல நல்ல எஸ் எஸ். உங்க பிள்ளைக்கு விரோதமாக இருக்கிற அந்த பேட்டனை கர்த்தர் உடைக்கிறார்.
ஆமென். அந்த வலை முறிகளை கர்த்தர் உடைக்கிறார். கர்த்தர் நினைத்தார் என்ன வேண்டும் என்றாலும் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. எனக்காக அந்த பேட்டனை உடைக்கிற கர்த்தர் கைகளை தட்டி கொண்டு இருக்கும் போதே நிறைய பேர் மேல் அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது, அப்படியே நிறைவேறுகிறது. கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். ஆமென். அப்பா வழி அம்மா வழி வந்த எந்த காரியமானாலும் இப்பொழுது உடைக்கிற கர்த்தர், உடைக்கிற கர்த்தர். ஹalleluya. இந்த வாரம் ஒரு தேவன் கடந்து வந்திருக்கிறார், ஒரு கர்த்தர் நமத்துல கடந்து வந்திருக்கிறார். அவர் யார் அப்படின்னா, மனிதர்கள் ஏற்படுத்தின, முன்னோர்கள் ஏற்படுத்தின, சத்துருவால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பேட்டனை கர்த்தர் எனக்காக என்ன பண்ணுவாருன்னா, சத்தமா சொல்லுங்க, உடைப்பார். படிச்சவங்க மட்டும்தான் முன்னேற முடியும்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதுக்காக படிக்க வேண்டாம் நம்ம யோசிக்கல. ஆனா அப்படி நமக்கு வாய்ப்பு கிடைக்கல, அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனா அந்த பேட்டனை உடைக்கிறதற்கு என் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவரால் முடியும். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் மனுஷன் ஏற்பாடு செய்து இது இருந்தாதான் இப்படி, இது இருந்தாதான் இப்படி, அதனால இது உடைக்கவே முடியாதுன்னு நினைக்கிறதெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. இனி இருக்கிற இந்த 30 டேஸ்ல போய் கர்த்தர் சமூகத்துல நில்லுங்க. நான் நம்புறேன் அவரால் உடைக்க முடியாத பேட்டர்ன் ஒண்ணுமே இல்லை. தலைகீழாய் மாற்றுகிறவர். ஏன் அப்படின்னா, ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு உலகத்துல பைத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேட்டனை உடைச்சவர் தான் கர்த்தர். உள்ளைகளை அவமாக்கும்படியாக உலகத்துல இல்லாதவைகளையும் இழிவானவையும் தெரிஞ்சு கொண்டு அந்த பேட்டனை உடைச்சவர் தானே என்னுடைய கர்த்தர். ஆமென். அவர் மாற்றி அமைக்கிற ஒரு நல்ல தேவன். கைகளை அசைத்து ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை தியானிக்கும் போது வேதத்தில் ஆண்டவர் ஒரு 2 சம்பவம் எனக்கு ரொம்ப அந்த சம்பவம் பிடிச்சிருச்சு. ஆண்டவர் அந்த 2 சம்பவத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னை ரொம்ப அழகாய் ஆண்டவர் உடைக்கிறார். அந்த விஷயத்தை குறித்து உங்களுக்கு வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை எல்லாரும் வாசிக்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இன்னொரு டைம் கூட வாசிக்கலாம். 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமென். 14வது வசனத்திலிருந்து, அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, போதும். இந்த இடத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். அப்படின்னா ஒரு விசை நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த தமிழ்நாட்டை அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கும் போது அவங்கள்ட்ட இந்த விதவை அப்படின்ற அந்த எழுத்துல கூட பொட்டு இல்லை அப்படின்னு சொன்னாங்களாமா. அப்படின்னா இந்த திருமணமாகி கணவனாரை இழந்த பிள்ளைகள் பெண்கள் பொட்டு வைக்க கூடாது. ஏன் பொட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொன்னா, அந்த விதவைன்ற பேர்ல கூட பாருங்க பொட்டு இல்லை, அவங்க எப்படி திருப்பி வைக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய வாயிலிருந்து என்ன சொன்னாராமா, இல்ல அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கைம்பெண் அப்படின்ற ஒரு பேர் இருக்குல்ல, அந்த பேருக்கு மேல இருக்குல்ல அப்படின்றது மாதிரி அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வேதம் சொல்லுது ஒரு கைம்பெண் அப்படின்னா ஒரு சகோதரி ஏற்கனவே தன்னுடைய கணவனை இழந்து விதவையாக்கப்பட்ட ஒரு பெண். இவங்களுக்கு இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு இருந்த ஒரே மகன் அப்படின்னா வேற ஆண் பிள்ளைகள் இல்ல, வேற பெண் பிள்ளைகள் இல்ல, இவர்களுக்கு இருந்த கணவனார் இறந்து போயிட்டார். அதான் நீங்க வாசிக்க முடியும். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணபடி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தாள், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோட கூட வந்தார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனது உருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து
பாடையை தொட்டார், அதை சுமர்ந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, திரளான ஜனங்கள் அந்த வீட்டில் இருக்கிற அந்த டெட் பாடிக்கு பின்னாடி கடந்து போறாங்க. 4 பேர் சேர்ந்து அந்த பாடியை சுமந்துட்டு போறாங்க. நிறைய பேர் ஓலமிட்டு அழுறாங்க. அந்த பிள்ளையினுடைய தாய் சத்தம் போட்டு அழுதுட்டே போறாரு. அப்போ அந்த ஊர்ல இருக்கிற நிறைய மனிதர்களுக்கு அவங்க மேல ஒரு பெரிய பரிதாபம். பொதுவாக ஒரு திரளான ஜனங்கள் ஒரு அடக்க ஆராதனையில நம்ம கூட வர்றாங்கன்னா அவங்க ஒரு ஸ்பெஷல், இல்லைன்னா அவங்க மேல ஒரு பெரிய பரிதாபம். பாருங்க, நம்ம நிறைய அடக்க ஆராதனை நடத்தும் போது வயதாகி மரிச்சவங்களுடைய வீட்டில் அழுகை சத்தம் ரொம்ப குறைவா கேட்கும். ஆனா அதே நேரத்தில் ஒரு விபத்துலையோ இல்லைன்னா ஒரு சின்ன வயசுலையோ ஏதாவது ஒரு பிள்ளையோ ஒரு பையனோ இறந்து போயிட்டா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூக்குரல் உண்டாகும். எல்லாருமே அழுவாங்க. நிறைய ஜனங்கள் அந்த காரியத்தில் கலந்து கொள்ளுவாங்க. அப்போ இந்த இடத்துல எல்லா ஜனங்களுக்கும் இந்த கைம்பெண், இந்த விதவை மேல ஒரு பெரிய பரிதாபம் அன்னைக்கு எல்லாருமே லீவ் போட்டுட்டு இல்ல அடக்காராதனைக்காவது போலாம் அப்படின்னு சொல்லி திரளான ஜனங்கள் கடந்து போறாங்க. இப்போ ஒன்று நல்லா கவனிச்சுக்குங்க, ஒரு மரணம் இருக்கிறது, ஒரு டெட் பாடி இருக்குது, அதை சுமந்துட்டு 4 பேர் போறாங்க. மரணம் அடைஞ்சவனுக்கு பின்னாடி ஒரு கிரவுடு போகுது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார். அவர் முன்னாடி கடந்து போறாரு, திரளான ஜனங்கள் அவருக்கு பின்பாக போறார்கள். அவர் யார் அப்படின்னா, அவர் ஜீவனை கொடுக்கிறவர், அவர் ஜீவனின் அதிபதி. மரித்தேன், இதோ சதா காலத்திலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர். நான் நம்புறேன், ஒரு மரணம் முன்னாடி போகிறது, ஒரு டெட் பாடி முன்னாடி போகிறது, அதற்கு பின்னாடி ஒரு ஜீவனின் அதிபதி போகிறார். அந்த மரணம் இந்த ஜீவனின் அதிபதியை மேற்கொள்ள முடியவில்லை. இந்த ஜீவனின் அதிபதி அந்த மரணத்தை மேற்கொண்டது உண்மையானால் நான் நம்புகிறேன், உங்களுக்கு முன்பாக எவ்வளவு அவமானங்கள் போனாலும், தீமைகள் கடந்து போனாலும், துன்பங்கள் கடந்து போனாலும், உங்களுக்கு பின்னே ஒருவர் வருகிறார். அவர் ஜீவனின் அதிபதி. மனுஷனுக்கு நியூ லைஃபை கொடுக்கிறவர், புது வாழ்க்கையை கொடுக்கிறவர். இந்த ரெண்டும் சந்திக்கிறது, அந்த இடத்துல சந்திக்கிறது. சந்திக்கும் போது மரணம் ஜீவனாய் மாறுகிறது. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்க மகனை சந்திக்க போறாரு, உங்க குடும்பத்தை சந்திக்க போறாரு. நீங்க போயிட்டு இருக்கிற நடு வழியில கர்த்தர் சந்திக்க போகிறாரு. நீங்க மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள், உங்க குடும்பம் அவமானத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் இந்த 100 நாளையில ஒரு பெரிய சந்திப்பை உங்களுக்கு தரப்போகிறார். உங்க குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு சந்திப்பை தரப்போகிறார். அந்த சந்திப்பு, நீங்க எந்த காரியத்திலே மரித்து போய் கிடக்கிறீர்களோ அந்த காரியத்திலே ஒரு ஜீவன் வரும் என்று நம்புறவங்க, இந்த வசனத்தின்படியே விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி, எஸ் எஸ் எஸ், இப்ப அந்த சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், பலவீனத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு பலன் இயேசுவின் நாமத்தினால உண்டாகட்டும். அந்த ஜீவன் இப்பொழுது உங்களை சந்திக்கட்டும். அந்த டெட் பாடியை சுமந்துட்டு போன இடத்துல அந்த ஜீவன் சந்திச்சது போல உங்க சரீரத்தை சந்திக்கட்டும், பிள்ளையை சந்திக்கட்டும். சந்திக்கும் போதே ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தை எல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது நீங்க அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு சுதந்தரித்தால் அவருடைய மகிமையை காண்பீர்கள். நம்பர் 1, முதலாவதாக இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஒரு பேட்டனை கர்த்தர் உடைக்கிறார். என்ன உடைக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த மகள், இந்த மனுஷி கைம்பெண்ணாய் இருந்தாள் அப்படின்னா, ஏற்கனவே இவங்களுக்கு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வந்திருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக, பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி தன்னுடைய கணவனார் ஒரு நாள் இறந்து போயிட்டாங்க. அந்த கணவனார் இறந்து போகும்போது இதே போல பாடையில வச்சு 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. இதே ரோட்ல, இதே தெருவில், ஏற்கனவே இதே போல ஒரு அவமானம், இதே போல ஒரு கண்ணீர், இதே போல ஒரு வருத்தம், அப்படியே யாருமே ஆறுதல் படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அவங்க சந்திச்சாங்க. இப்போ இத மாதிரி அவங்க எதிர்பார்க்கல. பல ஆண்டுகள் தாண்டி அதே இடத்திற்குள்ள அவர்களுக்கு போகும்போது என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, பழைய நினைவுகள் எல்லாம் முன்னாடி வருது. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு கணவனார் இறந்து போயிட்டாரு. அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாலிப பிள்ளை, ஒரு பையன் மட்டும்தான் இருக்கிறான். அந்த கணவனார அடக்க ஆராதனைக்கு போகும்போது எல்லாமே முன்னாடி இருக்கும். இதே ஒரு அடக்க ஆராதனை அப்படின்னா டிஃபால்ட்டா ஒரு பெட்டி வாங்குவாங்க,
4 பேர் தூக்கிட்டு போவாங்க, கல்லறை தோட்டத்துக்கு போவாங்க, அங்கே அடக்கம் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஓன்னு சத்தம் போடுவாங்க, நிறைய பேர் சோகமான மியூசிக் வாசிப்பாங்க. இப்படி இருக்கிற பேட்டர்ன் ரெகுலராக நடக்கும். ஆனால் இந்த சகோதரி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் அந்த தெருவில் நடந்து போகும்போது அவங்க என்ன நினைச்சிட்டு போறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில் திரும்பி வரக்கூடாது, இந்த மாதிரி ஒரு கண்ணீர் என் வாழ்க்கையில் வரக்கூடாது, இந்த மாதிரி நான் யாருக்காகவும் இப்படி அழக்கூடாது. ஐயோ, இந்த நிலைமை வர்றவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப பரிதாபம். எவ்வளவு ஒரு பரிதாபமான சூழ்நிலை. ஆனால் திடீரென்று எதிர்பாராத விதமாய் ஏற்கனவே இழந்த அந்த இழப்பு, ஏற்கனவே அவள் கடந்து போன அந்த பாதை திரும்பவும் அந்த இடத்துல சந்திக்கும் போது, ஒரு நாள் இப்படி தானே நான் அழுதுட்டே போனேன், என் கணவனாரையும் இழந்தேன், இன்னைக்கு என் பிள்ளையும் இழக்கிறேனா, என் பிள்ளையும் என்னை விட்டு போயிருச்சா, ஏற்கனவே அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இதிலிருந்து நான் எப்படி கஷ்டப்பட்டு வெளியே வரப்போறேன், எப்படி இதிலிருந்து மேற்கொள்ள போறேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு குறுக்கிட்டு ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. இல்லம்மா, பொதுவாக ஒரு பிள்ளை இறந்து போனா, எனக்கு ஏற்கனவே உன்னுடைய கணவனார கூட கல்லறை தோட்டத்துக்கு தான் கொண்டு போனாங்க, இந்த பிள்ளையும் அதற்கு நேராய் தான் கொண்டு போறாங்க. ஆனால் நான் இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். ஏற்கனவே நீ அனுபவித்த, ஏற்கனவே உனக்கு வந்த அந்த பிரச்சனை அன்று வருத்தப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு அந்த காரியத்தை சுமூகமாய் நான் முடிய பண்ணுவேன். அந்த காரியம் உன்னை வேதனைப்படுத்துவது இல்லை, அந்த காரியம் உன்னுடைய மனதை நோகடிப்பது இல்லை. அந்த பேட்டனை மாற்றுகிற தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி ஆமேன், முழு பலத்தோடு ஆமேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக போன அந்த பாதை, அந்த கடந்து வந்த இழப்பு, அந்த அழுகை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, அந்த வழியை கர்த்தர் மாற்றுகிறதற்கு வல்லவர், மாற்றுகிறதற்கு வல்லவர். கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்கனவே அந்த பாதையில் நீங்கள் கடந்து போகும்போது தோல்வியிலே போய் முடிந்திருக்கலாம், அவமானத்திலே முடிந்திருக்கலாம், நஷ்டத்துல முடிஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் அதே அனுபவத்துக்குள்ள உங்களை நடத்துறது முடிவு நஷ்டம் இல்ல, அவமானம் இல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற போகிறது. நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வழியை மாற்ற பண்ணுகிற கர்த்தர். யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறாரு. உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கலாம், பாஸ்டர் ஏற்கனவே கடந்து போன அதே பாதையில தான் நான் இப்ப கடந்து போறேன், என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் என்கிறது ஒன்று வராதா? அவ்வளவுதான், இடையில கொஞ்ச நாள் நான் ரெடி ஆயிட்டேன், நான் சரியாயிட்டேன், சரி நம்ம வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருச்சு, நமக்கு பிள்ளையாவது நம்மளை காப்பாற்றும், இனி அந்த மாதிரி நம்ம நினைக்க வேண்டாம். மரிச்சவருக்காக எத்தனை நாள் நினைச்சிட்டு இருக்கிறது? நமக்கு தான் கர்த்தர் ஒரு புதிய பிள்ளையை கொடுத்திருக்கிறாரு, ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. இனி இந்த மாதிரி எல்லாம் நடக்காது, இனி நம்ம தான் ஃபர்ஸ்ட் மரணம் அடைவோம், இந்த பிள்ளை கடைசியில தான் மரணம் அடையும், இனி அந்த மாதிரி நம்ம கல்லறைக்கு போக வேண்டியது வராது, இந்த மாதிரி பாடையை சுமக்கிறவங்க பின்னாடி நம்ம போக மாட்டோம் அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்த அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைன்றதுனால அவங்களால கண்டிப்பா தாங்கவே முடியாது. மறுபடியும் இப்படி ஒரு தோல்வியா, மறுபடியும் இப்படிப்பட்ட ஒரு அவமானமா, மறுபடியும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா? ஒருவேளை சிலருக்கு பயமா இருக்கலாம், அந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு எனக்கு பலனே இல்லை, போன டைம் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுனால தான் நான் ரொம்ப சிக்காயிட்டேன், போன டைம் இப்படி ஒரு சூழ்நிலையில தான் என் குடும்பமே ஒன்றும் இல்லாம போயிருச்சு, நான் ரொம்ப ஹெல்த் ரீதியா பாதிக்கப்பட்டேன், மறுபடியும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தாங்கிறதற்கு சகிக்கிறதற்கு எனக்கு பலனே இல்லை பாஸ்டர், எனக்கு எந்த ஆரோக்கியமே இல்லை, என்னால முடியாது, நான் எப்படி இந்த பாதையை கடப்பேன், நான் எப்படி இந்த அவமானத்தை சுமப்பேன்? ஆனா கர்த்தர் இன்று கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல அந்த பேட்டனை கர்த்தர் உடைச்சு இது தீமையாய் முடிவது இல்லை, இது தீமையாய் முடிவதில்லை. அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை ஆறுதல் படுத்தின கர்த்தர், பல ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த அவமானத்திலிருந்து கை தூக்கி எடுத்த கர்த்தர், கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு, தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. நீ பயப்படாதே மகளே, நீ பயப்படாத மகனே, நீ இந்த பாதையில நடந்து போவாயே தவிர நீ அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு போக மாட்டாய், நீ உன்னை முடிக்கிற இடத்திற்கு கடந்து போக மாட்டாய், இதற்கு மேல் எழும்பி வராது என்கிற இடத்துல கடந்து போக மாட்டாய். நீங்க அந்த சோதனையினுடைய உச்சத்திற்கு போகிறதற்கு முன்னாடி நடு வழியிலே பேட்டனை உடைச்சு உன்னை சந்திக்கிற
தேவனாகிய கர்த்தர் இதோ இன்றைக்கே அவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இன்றைக்கே அவர் ஆரம்பிக்கிறார். நிறைய பேரோட நேருக்கு நேர் கர்த்தர் பேசுகிறார். மகனே, தெளிவாய் பேசுகிறார். இந்த காரியத்தை நீங்க யாரிடத்திலும் ஷேர் பண்ணல, ஆனா அப்பா உங்களை பார்த்து பேசுறாரு. ஏற்கனவே வந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படாதே. இதனுடைய முடிவு தீமை அல்ல, இதனுடைய முடிவு கல்லறை அல்ல, இதனுடைய முடிவு அடக்கம் அல்ல. கர்த்தர் வழியிலே சந்திப்பார். இடையில கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். ஆமென். இது எடுக்க முடியாத பிரச்சனையாய் முடிவதில்லை. ஹல்லேலூயா. கிருபையாய் நடத்துகிற கர்த்தர். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. நீங்களும் அந்த மாதிரி ஒரு பாதையில டிராவல் பண்ணலாம். ஆமென். ரொம்ப உடைவு வேதம் சொல்லுகிறது. நீங்க 13வது வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனது உருகி. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனது உருகி அழாதே என்று சொல்லி, ஆமென், பாடை கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமர்ந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இதுவரையிலும் எத்தனையோ பேர் அந்த பாடையை தொட்டிருக்கலாம். இதுவரையும் எத்தனையோ பேர் அந்த பிள்ளையினுடைய முகத்தை தொட்டு பார்க்கலாம். இந்த அம்மாவே தொட்டு பார்க்கலாம். ஆனா இப்போ ஒரு புது தேவனுடைய தொடுதல். இப்பொழுது அந்த மகனுக்கு மேலே ஒரு கை வைக்கப்படுகிறது. அந்த தொடுதல் சாதாரணமானது அல்ல, அது பரம ராஜாவனுடைய தொடுதல். நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை தொடுறாரு, உங்க சூழ்நிலையை தொடுறாரு. உங்க பிரச்சனையில மேல கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிறது. உங்க மேல ஆண்டவர் மனது உருகிறார். யாருமே மனது உருகலைனாலும் கர்த்தர் மனது உருகிறார். ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டாரு. என் பிள்ளை ஏற்கனவே கடந்து போன இந்த பாதையில திரும்பவும் கடந்து போகுதா? இல்ல, உன்னை விடமாட்டேன். உன்னை இந்த பாதையினுடைய முடிவில் அழிவுக்கு நான் விடமாட்டேன். உங்களுடைய பிரயாணத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் பிரயாணத்தை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். உங்க பிரயாணம் கல்லறைக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. உங்க பிரயாணம் முடிஞ்சிருச்சுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. உங்க பிரயாணம் அடக்கம் பண்ண போறாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் வழியின் இடையிலே குறுக்கிட்டு உன் பாதையை இதோ கர்த்தர் மாற்றுகிறார். நீங்க போக வேண்டிய பாதை அதுவல்ல மகளே. நீ போக வேண்டிய பாதை கல்லறை அல்ல. உன்னை நான் திசை திருப்புகிறேன். உன்னை நான் திருப்பி விடுகிறேன். நீ மறுபடியும் திரும்பி வருவாய். இந்த பிரச்சனையிலே வெற்றியோடு திரும்பி வருவாய். ஆமென், ஆமென். இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை இன்றிலிருந்து அநேக பிள்ளைகளுக்கு ஆரம்பமாகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சம்பவத்தில் கர்த்தர் ரொம்ப தெளிவாக ஆண்டவர் பேசுகிறார். ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நஷ்டத்தை, ஒரு பெரிய சூழ்நிலையை, பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கடந்து போன சில பாதையை, பல ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த ஒரு வியாதி, பல ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த ஒரு நெருக்கம், நான் மறுபடியும் கடந்து போகும்போது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அன்னைக்கு அந்த பிரச்சனை, அன்னைக்கு அந்த சூழ்நிலை, உங்களுக்கு கொண்டு வந்த அவமானம், கொண்டு வந்த அந்த இழப்பு, கொண்டு வந்த அந்த நஷ்டத்தை இந்த இழப்பில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இந்த சூழ்நிலை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதிலிருந்து உங்களை காப்பாற்றி தட்டி கொடுத்து உங்களை பலப்படுத்தி இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களை நடத்திட்டு வந்தாருல்ல. நீங்க அதிலிருந்து வெளியே வரமாட்டீங்கன்னு பலர் உங்களை பார்த்து நினைச்சாங்க. அந்த காரியம் உங்களுக்கு ரொம்ப கடினம். இந்த அன்னைக்கு கணவனார் இறந்து போய் பாடையில் தூக்கிட்டு போகும்போது நிறைய பேர் என்ன பரிதாபப்பட்டிருப்பாங்கன்னா, ஐயோ பாவம், என்னுடைய கணவனார் பாருங்க உயிரோட இருந்தாரு, இப்ப இறந்துட்டாரு. ஆனா இவ பிள்ளை சின்ன பிள்ளை, இந்த பிள்ளையை எப்படி வளர்த்துவா, இந்த பிள்ளையை எப்படி ஆளாக்குவா, இந்த பிள்ளையை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பா, இந்த பிள்ளை எப்படி வாலிப வயசை எட்டும், இவளுக்கு கதை ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் அன்னைக்கு நடக்கும்போது இதே வார்த்தையை சொன்னாங்க. ஆனா கர்த்தர் அவளை கைவிடவே இல்லை. அந்த பிள்ளைய, சின்ன பிள்ளையா இருக்கிற பிள்ளைய தன்னுடைய கணவனார் இறந்து போனதுக்கு அப்புறமும் வளர்த்தக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்தார். கிருபையாய் கர்த்தர் நடத்தினார். ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலை, அன்னைக்கு ஒரு சின்ன ஆறுதல் அவங்களுக்கு இருந்திருக்கும். சரி, கணவனார் ஒருவேளை இறந்து போனா கூட இந்த பிள்ளையை நான் வளர்த்து கொஞ்ச நாள் வளர்த்துட்டேன் அப்படின்னா இந்த பிள்ளையே எனக்கு சோறு போட்டுரும், இந்த பிள்ளையே என்ன பார்த்துக்கும், எனக்கு இந்த பிள்ளையை மட்டும் ஆண்டவர் நல்லா வச்சிருந்தா போதும். அன்னைக்கு அந்த சகோதரிக்கு ஆறுதல் அடையிறதுக்கு ஒண்ணு இருக்குது, அந்த சகோதரிக்கு விசுவாசத்திற்கு ஒண்ணு இருக்குது. ஆனா இன்னைக்கு வேதம் சொல்லுது ஒண்ணுமே இல்லை.
எந்த நம்பிக்கையுமே இல்லை. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, பாஸ்டர் அன்னைக்கு இதே சூழ்நிலையில கடந்து போகும்போது எனக்கு ஒரு சின்ன ஹோப் இருந்துச்சு, ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. சரி இதையாவது பார்த்துடலாம், அது இல்லைன்னா இதை வச்சு நம்ம முன்னேறலாம். நான் என்ன ஆறுதல் படுத்திக்கிட்டேன். என்ன ஆறுதல் படுத்துறதுக்குன்னு ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்துச்சு, என்ன ஆறுதல் படுத்துறதுக்குன்னு ஒரு வெற்றி இருந்துச்சு. பட் இன்னைக்கு எனக்கு அப்படி ஆறுதல் படுத்துறதுக்கு கூட ஒருவரும் இல்லை. நான் அப்படி எதை வச்சு நான் சொல்ல முடியாது. இன்னைக்கு முழுவதும் டெட் கண்டிஷன், இன்னைக்கு முழுவதும் உடைஞ்சு போன ஒரு நிலைமை. என்ன யார் எதை வச்சு நான் விசுவாசிப்பேன், நான் எதை வச்சு ஆண்டவரை நான் நம்புவேன். ஆனா ஜீவனின் அதிபதி இதோ பின்னாடி நடந்து கொண்டு வருகிறார். நீங்கள் மரணத்தை சுமந்து கொண்டு போகும்போது ஜீவனை கொடுக்கிற ஒரு தேவன் உங்களுக்கு பின்பாக நடந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கு சந்திக்கிறார். இந்த 70வது நாள் உங்களை சந்திக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களை சந்திக்கிறார். அம்மா ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். ஐயா ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். கர்த்தருடைய சந்திப்பு இன்றைக்கு அங்கே மரித்து போன அந்த வாலிபனுக்கு உயிரை கொடுத்தது போல உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வருகிறது. இல்ல இல்ல, கர்த்தர் உங்களை இந்த பிரச்சனையில முடிகிறதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். இந்த பிரச்சனையிலே அமிழ்ந்து போகிறதற்கு உங்களை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு இந்த சூழ்நிலையிலே இடையிலே சந்தித்து, வழியிலே சந்தித்து, உன்னுடைய பிரயாணத்தை, நீ மரணத்திற்கு போகிற அந்த பிரயாணத்தை நிறுத்தி. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக சொல்லுகிறார், உன் பிரயாணத்தை நான் மாற்றுவேன். உன் பிரயாணத்தை நான் மாற்றுவேன். இங்கே இருக்கிற நிறைய பேருடைய பிரயாணத்தை ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா கிருபையாய் மாற்ற போகிறார். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா 13வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ரொம்ப அழகான வார்த்தைகள் வாசிக்கலாம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, ஆமேன், அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமர்ந்தவர்கள் என்ன பண்ணினாங்களாம்? அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலைன்னா முன்னாடி போகல, இப்ப நிக்கிறாங்க. நின்ன உடனே அடுத்து என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். நடந்து போயிட்டே இருக்கிறாங்க, சுமந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ கிட்ட வந்துச்சு. எது கிட்ட வருது அப்படின்னா கல்லறை கிட்ட வருது. கல்லறைக்கு இன்னும் 500 மீட்டர் தான் இருக்குது, இன்னும் 300 மீட்டர் தான் இருக்குது. அப்படி நடந்து வர 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 அந்த தாயாருடைய மனசு எப்படி துடிக்கும்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ள என் பிள்ளையினுடைய சரீரத்தை மண்ணுக்குள்ள போட்டு என்ன பண்ண போறாங்கன்னா அவ்வளோதான், மூட போறாங்க. அவன் கதை அதோட முடிஞ்சிருச்சு. இனி திரும்பி என் பிள்ளையினுடைய முகத்தை நான் பார்க்க முடியாது. இனி அவனை எப்படி நான் பார்ப்பேன்? அடக்கம் பண்ண போறாங்க. அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு உள்ள கடந்து போகும்போது, டெட் கண்டிஷனுக்குள்ள கடந்து போகும்போது திடீர்னு ஆண்டவர் வந்து நின்ன உடனே நடந்துட்டு இருக்கிற 4 கால்களும் அந்த பாடையை சுமந்துட்டு இருக்கிற 4 பேரும் அப்படியே என்ன பண்றாங்கன்னா ஸ்டாப், அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே நிற்கிறாங்க. நின்னவங்க இனி முன்னாடி தான் போகணும், இனி பின்னாடி வர்றதுக்கு வழி இல்லை. ஏன்னா அவங்க முன்னாடி சுமந்ததை கொண்டு போட்டுட்டு தான் அவங்க பின்னாடி வரணும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு தேவையில்லை, அதற்கு தேவையில்லை. நின்ன நீ இனி கல்லறைக்கு நேராய் போக வேண்டாம். இனி யூ டர்ன் போட்டு இனி திரும்ப வீட்டிற்கு போ. உன்னுடைய அவமான முடிவிற்கு வந்தது. உன்னுடைய பாடுகளின் பிரயாணம் முடிவிற்கு வந்தது. என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள், அவள் போர் முடிந்தது, அவள் போர் முடிந்தது. கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இதோ கர்த்தர் பாதையை மாற்றுகிறவர். இரண்டாவதாக ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், உன் பாதையை நான் மாற்றுவேன். நீ போய்கொண்டிருக்கிறது மரணத்திற்கு நேராய் போய்கொண்டிருக்கிறாய். பாஸ்டர், நான் இப்படியே போனா நான் செத்துருவேன், நான் இப்படியே போன ஏதாவது ஒன்று நான் பண்ணிக்குவேன், நான் இப்படியே போயிட்டேன்னா ஒரு பெரிய பாதாள குழியில நான் விழுவேன். டெய்லி அதற்கு நேராய் நான் போறேன். நான் தெரியுது, எனக்கு நல்லாவே தெரியுது, எனக்கு முன்னாடி ஒரு பெரிய பாதாளம், எனக்கு முன்னாடி ஒரு பெரிய கல்லறை இருக்குது. என்னால தடுத்து நிறுத்த முடியல, என் கால்களை யாரும் நிப்பாட்ட முடியாது. நான் அதற்கு நேரா டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். எனக்கு பயமா இருக்குது, நெருங்க பயமா இருக்குது. அந்த பிரச்சனை நெருங்க பயமா இருக்குது. ஆனா கர்த்தர் இன்றைக்கு அப்படி பயப்படுகிற ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் சந்தித்து தடுத்து நிறுத்தி, உன்னை நான் எப்படி கைவிடுவேன், உன்னை நான் எப்படி விட்டுடுவேன், உன்னை நான் எப்படி அந்த அவமானத்துக்குள்ள கொண்டு போவேன்? இல்ல, உங்க வழியில கர்த்தர் குறுக்கிடுகிறார்.
யாரோ ஒருத்தருடைய திசையை கர்த்தர் மாற்றி விடுகிறார். மகனே, இன்றைக்கு வருகிற வார்த்தை மொத்தமும் உனக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. மகளே, கர்த்தர் உங்களோட பேசிட்டே இருக்கிறாரு. இல்ல, உன்னுடைய முடிவு தற்கொலை அல்ல, உங்களுடைய முடிவு மரணம் அல்ல, உங்களுடைய முடிவு அவமானம் அல்ல, உங்களுடைய முடிவு குழியிலே இறங்குறவர்கள் அல்ல. கர்த்தர் சீக்கிரமாய் உங்களை சந்தித்து மறுபடியும் திசையை திருப்ப பண்ணி உங்க மேல பரிதாபப்படுகிற அத்தனை பேரும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ வெறுமையாய் நடந்து போகிறாய், நீ குறைவுள்ளவளாய் நடந்து போகிறாய். ஆனால் கர்த்தர் உங்களை நிறைவுள்ளவளாய். நம்புறவங்க கரங்களை தட்டி ஹalleluya. லதரம் தேனரர தோரலா. என்னுடைய பாதையை மாற்றுகிற கர்த்தர், என் பாதையை மாற்றுகிறவர் கர்த்தர், என்னை மறுபடியும் என் திசையை திருப்புகிற கர்த்தர். ஹalleluya. கர்த்தர் ரெண்டு காரியத்தை இன்னைக்கு நம்மிடத்துல பேசியிருக்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய பேட்டர்னை கர்த்தர் சேஞ்ச் பண்ணுகிறார். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஏற்கனவே இழந்த இந்த சூழ்நிலையை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. அந்த பாதையிலே தோற்று போவதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ போய் கொண்டிருக்கிற அந்த பிரயாணத்தை நான் இடையிலே வழியிலே நான் சந்தித்து அதை திரும்பவும் மாற்றி அமைக்கிறதற்கு வல்லவர். உங்க பிள்ளை போய் கொண்டிருக்கிற பாதையை ஆண்டவர் திசை திருப்புவார். உங்க மகன் போய் கொண்டிருக்கிற மகள் போய் கொண்டிருக்கிற பாதையை ஆண்டவர் நிறுத்தி அகைன் யூ டர்ன் திரும்ப கர்த்தர் கொண்டு வர போறாரு. நீங்க நிறைய பேர் யூ டர்ன் ஆக போறீங்க. கர்த்தர் மறுபடியும் உங்களை நன்மைக்குள்ள கொண்டு வர போறாரு. மறுபடியும் நீங்க பட்டணத்திற்குள்ள வர போறீங்க. மறுபடியும் உங்க வீட்டுக்குள்ள வர போறீங்க. மறுபடியும் அந்த மகிமைக்குள்ள வர போறீங்க. ஆமென். சொல்ல சொல்ல அது நடக்கும். மறுபடியும் அந்த சுகத்திற்குள்ள ஆண்டவர் கொண்டு வர போறாரு. மறுபடியும் அந்த வெற்றிக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போறவர். மறுபடியும் உங்க வீட்டில் ஒரு சந்தோஷம் நடக்க போகிறது. மறுபடியும் உங்களுடைய குடும்பம் பழைய சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறது. மறுபடியும் உங்களுடைய சோகங்கள் மாற போகிறது. மறுபடியும் நீங்க எழும்ப போறீங்க. மறுபடியும் நீங்க பலனடைய போறீங்க. ஆமென். மறுபடியும் ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர பண்ண போறாரு. மறுபடியும் நீங்க ஊழியம் செய்ய போறீங்க. மறுபடியும் கர்த்தருக்காக தைரியமாய் எழும்ப போறீங்க. எஸ் எஸ் மறுபடியும் ஆண்டவர் அதை செய்ய போறாரு. மறுபடியும் உங்க வீட்டில் ஒரு ஜெப சத்தம் கேட்க போகிறது. மறுபடியும் நீங்க கர்த்தருக்காக நடக்க போறீங்க. மறுபடியும் ஆண்டவருக்கு பெரிய ஊழியத்தை செய்ய போறீங்க. இது உங்களை அழிப்பதற்கான பாதை அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன். இந்த 100 டேஸ்ல உன்னை நான் இடையில சந்திப்பேன். நீ மரித்து போய் இருக்கிற அந்த பாடையை நான் இறக்குவேன். அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து, மகனே, பிரதர், உங்களுக்காக தான், சிஸ்டர், கர்த்தர் உங்களுக்காக தான் பேசுறாரு. திரும்ப கர்த்தர் கொண்டு வருவார். பயப்படவே வேண்டாம். நம்புறவங்க எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நின்று, நீர் இன்றைக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஹalleluya, ஹalleluya. ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் இந்த கடைசி ஜெபத்தில் கலந்து கொண்டு, தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். என் வாழ்க்கையிலே சத்ரு எனக்காக வைத்திருக்கிற பேட்டனை கர்த்தர் உடைக்கிறாரு. என்னுடைய முன்னோர்கள் எனக்கு வைத்திருக்கிற பேட்டனை கர்த்தர் உடைக்கிறாரு. உனக்கு இப்படி தான் நடக்கும், இதுதான் நடக்கும், இதுதான் விதி, இதுதான் தலையெழுத்து, இதுதான் நம்முடைய குடும்பத்தினுடைய காரியம். இதை மிஞ்சி எதையும் யோசிக்காத, இதை மிஞ்சி எதையுமே நீ திங்க் பண்ணக்கூடாது, இதில் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இதை நீ சார்ந்து வாழ்ந்துக்கோ அப்படின்ற பேட்டனை கர்த்தர் உடைச்சு ஓய்வு நாளில் சுகப்படுத்துவது நியாயம் இல்லைன்னு சொல்றவங்க மத்தியில் எப்பேற்பட்ட அந்த வியாதியா இருந்தாலும் சரி செய்கிற கர்த்தர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். ஸ்தோத்திரம். கைகளை எல்லாரும் உயர்த்தி இந்த வார்த்தையை விசுவாசித்து சத்தமாய் அந்த பாடையை தொட்ட கர்த்தர், பாடையை தொட்ட கர்த்தர் இப்பொழுது எனக்காய் கர்த்தர் பரிந்து பேசுகிறார். எனக்காய் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க அந்த வார்த்தையை உச்சரிக்க கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே, ஆமென். கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருந்து என்னை விடுதலை ஆக்குறவர். ஜெபிக்க அந்த அற்புதம் நடக்குது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. சொல்ல அந்த மகிமை. அப்பா, ஜெபிக்க ஆரம்பிங்க. கரை சேர்த்திடுவார், கரை சேர்த்திடுவார். நற்கிரியை தொடங்கினவர், ஆமென், கடைசி வரையும் அதை செய்து முடிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஏன் கவலை, எதுக்கு கலங்கணும்? ஏன் மகனே, இன்னும் ஏன் பயம்? அவர் நம்மோடு இருக்கிற நம்முடைய படகு கண்டிப்பாக மூழ்கி போவது இல்லை. ஹalleluya. நீங்க மட்டும் தனியா நடக்கல சிஸ்டர்,
நீங்க மட்டும் தனியா நடக்கல பிரதர். எனக்கு நீ யார் இருக்கா? எனக்கு நீ யார் இருக்கா? எனக்கு நீ யார் இருக்கா? இப்படியே போனா நான் எங்க போய் முடியும்? எங்க போய் முடியும்? ஆனா திசை திருப்புகிற கர்த்தர், என் பிரயாணத்தை சேஞ்ச் பண்ற ஒரு கர்த்தர், என்னை வழி மறிக்கிற ஒரு கர்த்தர், பாடைய சுமக்கிற 4 பேரை நிறுத்துகிற ஒரு கர்த்தர், என்னைக்கு இந்த 70வது நாள்ல என் வாழ்க்கையின் குறுக்காய் கர்த்தர் கடந்து வந்து என்னை நிறுத்தி என் கையை பிடிச்சு நீ யூ டர்ன் பண்ணு, என்னை திருப்பி உனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி ஒரு நியூ லைஃப், ஒரு புது துவக்கம், ஒரு புது ஹோப், நியூ ஹோப் இதை கொடுத்து என்னை தைரியப்படுத்துகிற ஒரு தேவன். ஹalleluya. இப்போ அந்த அக்கினி அபிஷேகம் திருச்சபையில இருக்கிற ஜனங்களை மூடட்டும். ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை மூடட்டும், மூடட்டும், மூடட்டும். அப்பா, உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன், மனதார ஆசீர்வதி. அவருடைய காணிக்கைகள் தசம பாகங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த திருச்சபையை தாங்குற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தசம பாகத்துல காணிக்கையில உண்மையா இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா. அவங்க நன்மையை பார்க்கட்டும் ஐயா. உங்க கரங்களில தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.